ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். கடந்த பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து 8ஆம் திருமொழி முழுக்க திருவரங்கத்தின் பெருமையை திருவரங்கநாதனோடு சேர்த்து திருவரங்கத்தின் பெருமையை முக்கியமாக பாடி கொடுத்தார் பெரியாழ்வார். ஆனா அவருக்கு திருப்தி வரலையா. திருவரங்கம் போல ஒரு திவ்ய தேசம் இருக்குன்னா 10 பாசுரங்கள் மட்டும் பாடினால் போதாது, மீண்டும் அடுத்த பதிகம் அதே திருவரங்கத்தை பாடுகிறேன்னு இப்பவும் பெருமாளை முக்கியமா பாடல, க்ஷேத்திரத்தை தான் முக்கியமாக பாடுகிறார். அதனால 4ஆம் பத்து 9ஆம் திருமொழி மரவடியைன்னு தொடங்கக்கூடிய பதிகம் மீண்டும் திருவரங்க அனுபவம். அதனால மானசீகமாக நாம் வீடோ ஆபீஸோ காரோ பைக்கோ எங்க இருந்தாலும், நாம இப்ப டிவி முன்னாடி இல்ல, மொபைல் போன் முன்னாடி இல்ல, லேப்டாப் முன்னாடி இல்ல, ஆச்சாரியன் அருளால மானசீகமாக புறப்படுகிறோம். உபய காவிரி மத்தியிலே காவிரி சூழ்பொழில் சோலைகள் நடுவினில் கருமணி துயில்கின்றது, கண்ணனின் நித்திரை வண்ணங்கள் காட்டிடும் ஸ்ரீரங்கம் தெரிகின்றது. அந்த திருவரங்கம் என்ற தீவு, அந்த தீவை நோக்கி நாம் நுழைகிறோம். பூலோக வைகுண்டம், தெற்கே பெரிய ராஜகோபுரம் வரவேற்கிறது. ரங்காரங்கா கோபுரம் உள்ளே செல்கிறோம். ஆச்சரியமாக எம்பெருமானார் என்ன, மற்ற ஆழ்வார் ஆச்சாரியர்கள் என்ன, எல்லோரும் எழுந்தருளி இருக்கிறார்கள். சக்கரத்தாழ்வார் என்ன, விஸ்வக்சேனன் என்ன, எம்பெருமானுடைய பரிவார தேவதைகள் எல்லாம் சேவை சாதிக்கிறார்கள். ஸ்ரீரங்க நாச்சியார், உலகத்தையே ஆளக்கூடிய பிறை பிராட்டியார், அவளை செவித்து கொண்டு கடைசியா பிரணவாக்கார விமானத்துக்கு கீழே சந்திர மண்டபத்துக்கு எதிரே துவாதசாட்சர மண்டபத்துக்கு முன்பே திருமண தூண்கள், அந்த திருமண தூண்களுக்கு எதிரே ஆச்சரியமாக பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார். இனி திரை திவலை மோத எரியும் தன் பறவை மீதே தனி கிடந்த அரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான், கனியிருந்த அணைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும் புதிருமாலோ என் செய்கேன் பாவியேனேன்னு திருவடியிலேந்து திருமுடி வரை ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த ரங்கநாதன் என்ற அமுதத்தை நன்றாக பெருகிக் கொள்கிறோம். பெரியாழ்வார் கைப்பிடிச்சு நம்மளை அழிச்சுன்னு போயிட்டார். இப்போ 4ஆம் பத்து 9ஆம் திருமொழி முதல் பாசுரம் 2+2 ஃபார்முலா. இந்த பாட்டில் ராமனாக பெரிய பெருமாளை காண்கிறார். அடுத்த 2 அடிகள்ல அந்த க்ஷேத்திரமாகிய திருவரங்கத்தின் பெருமையை சொல்கிறார். மரவடியை தம்பிக்கு வான்பணயம் வைத்து போய் வானோர் வாழ, செருவுடைய திசைக்கருமம் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோயில், திருவடிதன் திருவுருவும் திருமங்கை மலர்கண்ணும் காட்டி நின்று, உருவுடைய மலர் நீளம் காற்றாட்ட ஓசலிக்கும் ஒளி அரங்கமே. மரவடியை தம்பிக்கு வான்பணயம் வைத்து போய் வானோர் வாழ, செருவுடைய திசைக்கருமம் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோயில், திருவடிதன் திருவுருவும் திருமங்கை மலர்கண்ணும் காட்டி நின்று, உருவுடைய மலர் நீளம் காற்றாட்ட ஓசலிக்கும் ஒளி அரங்கமே. அற்புதமான பாசுரம். பாட்டின் முதல் பாதி ராமனாக பெரிய பெருமாளை அனுபவிக்கிறார். ராமன் என்ன பண்ணான்னா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு காட்டுக்கு போனான். சீதையோடும் லக்ஷ்மணனோடும் சித்திரக்கூட்டம்ங்கிற மலையில் உள்ள காட்டிலே எழுந்துருளி இருக்கிறான். அந்த சமயம் பரதன் ராமன் திருவடியில வந்து விழறான். அண்ணா, என்னது இது, நீ அமர வேண்டிய ஆசனத்தில் நான் அமரலாமாப்பா, நீ கனவுல கூட அப்படி நினைக்க கூடாது, நீ ராஜ்யத்துக்கு திரும்பி வர வேண்டும்னு சரணாகதி பண்ணி பரதன் பிரார்த்தித்தான். அப்ப ராமன் சொல்லிட்டான், இல்ல பரதா, அப்பா என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதனால நீ ரொம்ப கேட்கிற, ஆச்சாரியன் வசிஷ்டர் வந்திருக்கார், 14 வருஷம் கழிச்சு வேணா பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாமே ஒழிய இப்போது அது சாத்தியம் இல்லைங்கிறத திட்டவட்டமாக சொல்லி விடுகிறான் ராமபிரான். பரதன் கெஞ்சினா, ஐயோ ராமா இப்படி சொல்லலாமான்னா, ராமன் சொல்லிட்டான், அது பார், சொர்க்கத்துல இருக்க தந்தையை மகிழ்விப்பதுதான் நமக்கு முக்கியம், நீ நாட்டை பார்த்துக்கோ, நான் காட்டை பார்த்துக்கிறேன், உனக்கு துணை சத்ருகணன், எனக்கு துணை லக்ஷ்மணன், நீ மனிதர்களுக்கு ராஜா, நான் மிருகங்களுக்கு ராஜா, நீ பஞ்சுமெத்தையில் பள்ளி கொள்வாய், நான் கல்லணையில் கண் துயில்வேன், உனக்கோ அங்கே நாட்டில் வெண்கொற்றக்குடை நிழல் இருக்கு, எனக்கோ காட்டில் மர நிழல் இருக்கிறது, நாட்டில் உள்ள துட்டர்களை நீ அழி, காட்டில் உள்ள துட்டர்களை நான் அழிக்கிறேன், நாட்டில் உள்ள நல்லோர்களை நீ காப்பாத்து, காட்டுல உள்ள ரிஷிகளை நான் காக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து சொர்க்கத்துல இருக்க பேரு அப்பாவை மகிழ்விப்போம் அப்படின்னு பதில் சொல்லிடுறான் ராமன். பரதன் சொன்னானா, அண்ணா இதுக்கு மேல உன்னை எதிர்த்து பேசுறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, ஆனா 2 விஷயம் சொல்றேன். இந்த 14 வருஷம் நான் ஆட்சி பண்ணா எனக்கு கர்வம் வரும்னு தோன்றது, எனக்கு கர்வம் வரக்கூடாது. 2, 14 வருஷத்துல நீ வந்துருவேன்னு சொல்ற, ஆனாலும் மனசு கேட்கலடா, நிச்சயமா நீ வருவேங்கிறதுக்காக ஒரு விஸ்வாச ஹேத்து கூடுன்னு நானும். விஸ்வாச ஹேத்துனா புரியலையேன்னா, செக்யூரிட்டி ஷூரிட்டின்னு சொல்லுவோமே, அதைத்தான் தமிழ்ல பணயம் பணயம்னு சொல்லுவார்கள். பணயம் வைப்பதுன்னா என்னன்னா,
இத்தனை நாள்ல நான் உனக்கு ஒண்ணு கொடுத்துருவேன் அல்லது நான் வந்துருவேன். அது வரைக்கும் ஷூரிட்டிக்காக, உறுதிக்காக, விசுவாசம் நம்பிக்கைக்காக இதை வச்சுக்கோன்னு கொடுக்கறது. அப்ப பரதன் 2 கேட்டானா. 1, நான் பெரிய ஆளுங்கிற கர்வம் எனக்கு வரக்கூடாது. 2, நீ வந்துருவேங்கிற நம்பிக்கையும் வரணும். 2க்கும் சேர்த்து ஒண்ணு கொடுன்னா. அதனால ராமன் கொடுத்தான். பாசுரம் பாருங்க. மரவடியை தம்பிக்கு வான்பணையம் வைத்து போய். அடின்னு சொன்னா இந்த இடத்துல திருவடி கிடையாது, பாதம் கிடையாது, அடிநிலையான பாதுகைன்னு அர்த்தம். அப்ப அத அடிநிலைன்னு தானே சொல்லணும்னா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு நுட்பம். பெருமாளுடைய பாதம் வேறென்று, பாதுகை வேறென்று. பாதம் இல்லாம பாதுகை இருக்காது, பாதுகை இல்லாம பாதம் இருக்காது. பெருமாள் எப்போதும் அணிஞ்சுட்டு இருப்பார். அதனால கம்பரும் கம்பராமாயணத்துல திருவடி சூட்டு படலம்னே பாடினார். திருவடி நிலை சூட்டு படலம்னு பாடல பாதுகா பட்டாபிஷேகத்தை. அடினாலே நம்ம சம்பிரதாயத்துல அடிநிலையான பாதுகை தான். அதனால அடிங்கிறது இங்க பாதுகையை குறிக்கிறது. மர அடினா மரப்பாதுகைன்னு அர்த்தம். வால்மீகி ராமாயணத்துல பாதுகை ஹேமபூஷித்தைன்னு தங்க பாதுகைன்னு சொல்லியிருக்கேன்னா அதை நாம இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒன்று பெரியாழ்வார் அவருக்கு பெருமாள் கொடுத்த அனுபவத்தின் அடிப்படையில பாடியிருக்கார், அல்லது ராமாயணம் ஒவ்வொரு சதுர்யுகத்துல ரிப்பீட் ஆகும், அப்படி ரிப்பீட் ஆகும் போது இப்படி ஆச்சு, அந்த மாதிரியும் புரிந்து கொள்ளலாம். அல்லது தங்க பாதுகையாவே இருக்கட்டும், மரவடிங்கிற வார்த்தையே பாதுகையை குறிக்கும். அதனால அந்த சென்ஸ்ல அது தங்க பாதுகையா மரப்பாதுகையாங்கிற விசாரம் தேவையில்லை. மரவடிங்கிற வார்த்தையே பாதுகையை குறிக்கிறதுன்னு கொள்ளலாம். ஆக மொத்தம் இந்த இடத்துல மரவடி என்ற சொல் பாதுகையை குறிக்கிறது. அந்த பாதுகையை மரவடியை ராமன் என்ன பண்ணானா, தம்பிக்கு தம்பியான பரதனுக்கு வான் பணயம் வைத்து போய். பணயம்னா என்ன அர்த்தம் சொன்னோம்? விஸ்வாச ஹேத்து, இவன் திரும்பி வந்துருவாங்கிறத நம்பிக்கைக்கான ஒரு பொருள், ஷூரிட்டி. பணயமாக, வெறும் பணயம் இல்லையா, வான் பணயம்னா மிக உயர்ந்த பணயம். அது என்ன மிக உயர்ந்த பணயம்னா, 2 பர்பஸ் சர்வ் ஆயிட்டான். ஒரு பக்கம் பரதன் நான் பெரியவங்கிற எண்ணம் வரக்கூடாதுன்னா ராமன் தன் பாதுகையை கொடுத்து, இந்த பாதுகைக்கு நீ அடியவன் தான். பெருமாள் பாதுகைக்கு அடியவன் நம்மள நினைக்க ஆரம்பிச்சா மனசுல கர்வம் வராது இல்லையா? அப்போ ஒரு பக்கம் சுவாதந்திரிய நிவிருத்தி, தான் பெரியவன்கிற எண்ணம் வராதபடியும் பார்த்துட்டான். இன்னொரு பக்கம் பணயம், ஷூரிட்டி, செக்யூரிட்டி, ராமன் வருவாங்கிறதுக்கு உத்தரவாதமாவும் கொடுத்தான். அதனாலதான் வெறும் பணயம் இல்ல, வான் பணயம், மிகப்பெரிய பணயமாக. இவனுக்கு நான் பெரியவன்கிற கர்வமும் வராதபடி, ராமன் திரும்பி வந்துருவாங்கிற நம்பிக்கையும் வரும்படி வான் பணயமாக மரவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்து போய். வைத்து பரதன்ட்ட இதை பணயமா வச்சுட்டு நீ கொண்டு போன்னு பரதனை திருப்பி அனுப்பிவிட்டு போய் ராமன் மேற்கொண்டு சித்திரக்கூட்டத்திலிருந்து தண்டகாரண்யம்ங்கிற காடு நோக்கி சென்றான். எதுக்காக போனான்னா, வானோர் வாழ. வானோர்னா வானில் சொர்க்கத்தில் உள்ள தேவர்கள். அந்த வானோர்களாகிய தேவர்கள் வாழ்வதற்காக. அவளை பல பல அசுரர்கள் துன்புறுத்தின் இருக்க, அரக்கர்கள் துன்புறுத்துறா. அந்த ராட்சசர்கள் அரக்கர்கள் எல்லாம் பெருமாள் தானே வதம் பண்ணணும். அதனால வானோர் வாழ, தேவர்களை வாழ்விப்பதற்காக மேற்கொண்டு புறப்பட்டான். எந்த இடம் நோக்கி புறப்பட்டான்னா, செருவுடைய திசைன்னர். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. செருன்னா சண்டைன்னு அர்த்தம். செருவுடையன்னா சண்டை போட வேண்டிய திசை. சண்டை போட வேண்டிய திசைனா சண்டை போடுவதற்கான அரக்கர்கள் எங்க இருக்காளோ அங்கங்க போனாராம். ஆமா, திடீர்னு தண்டகாரண்யத்துக்குள்ள நுழையிறார். விராதன்னு தவறான். சரியா அந்த இடத்துக்கு போனார், விராதனை முடிச்சார். அப்புறம் ஜனஸ்தானம்ங்கிற இடம், அங்கே கரண் தூஷணன் திரிசிரஸ் போன்றவர் இருக்கிறார்கள். சரியாக அது பக்கத்துல பஞ்சவட்டிக்கு போனார். இதை சாக்கா வச்சுன்னு அவளை முடிச்சார். அதுக்கப்புறம் சீத்தைய தேடிட்டு போறேங்கிற சாக்குல கபந்தன் இருக்கும் இடத்துக்கு போனார். சரியா அவனை முடிச்சார். அதுக்கப்புறம் தொடர்ந்து ராவணன் இருக்கும் இலங்கைக்கு போனார். ராவணன் உள்ளிட்ட மொத்த அரக்கர்களையும் கூண்டோடு அழித்தார். செருவுடைய திசை, போர் புரிய வேண்டிய திசை எங்கெங்க இருக்கோ அண்ணா பாருங்க. ராமன் போன திசையில எல்லாம் போர் வரலையாம். எந்த திசைக்கு போனா சண்டை வருமோ அந்த திசை நோக்கி இவன் சரியா ஸ்கெட்ச் போட்டு போய் அங்க உள்ள தீய சக்திகளை எல்லாம் அழித்தானா. அதான் செருவுடைய திசை. கருமம் திருத்தி. கருமம்னா செய்ய வேண்டிய காரியம். நம்ம கர்ம யோகம்ங்கிற பாருங்க, கடமை, டியூட்டி. பெருமாளுக்கு டியூட்டி என்ன? தீய சக்திகளை அழிக்கணும், நல்லவர்களை காக்கணும். அந்த கருமத்தை திருத்தி, திருத்தமுடன் குறையில்லாமல், அதாவது யாரையும் விட்டு வைக்காமல், மிச்சம் இல்லாமல், குறையில்லாமல் அந்த அரக்கவதத்தை நடத்தி திருத்தி வந்து நான் அயோத்திக்கு திரும்பி வந்து பழையபடி நந்தி கிராமத்துல பரதன் பாதுகையை சமர்ப்பிக்கிறான். அதை தன் திருவடியிலேயே வாங்கி விட்டார் பெருமாள். இப்ப அப்படியே சேர்த்து பாருங்க. மரவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்து போய் இந்த பாதுகையை பணயமா கொடுத்துட்டு போனார். 14 வருஷத்துல தேவர்களை வாழ்விப்பதற்காக போர் புரிய வேண்டிய திசைகள் எல்லாம் போய் அங்க செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் குறையற திருத்தமோடு செய்துவிட்டு வந்து பாதுகையை திருவடியில ஏத்துண்டு அப்புறம் என்ன பண்ணார்? அப்புறம் ராமராஜ்யம் தான் 11,000 வருஷம்
உலகாண்ட திருமால் கோயில். உலகு இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் ஆண்ட, ஆட்சி செய்த திருமால். திருனா மகாலட்சுமின்னு அர்த்தம், மால்னா அவள்கிட்ட அன்பு கொண்டவன் அர்த்தம். திருமால் பிராட்டியின் கேழ்வனாக சீதாராமனாக ஆட்சி செய்தானே, சீதாராமனாக பட்டாபிஷேகம் பண்ணிண்டானே, அப்படி வந்து பட்டாபிஷேகம் செய்து ஆட்சி செய்த திருமால் சீதாராமன் கோயில், அவர் எழுந்தருளி இருக்கும் கோவில் தான் ஸ்ரீரங்கம்ங்கிறது பாட்டின் 2வது பாதி. பாதுகையை தம்பிக்கு பணயமா கொடுத்துட்டு காட்டுக்கு போய் தேவர்களை வாழ்விக்க யுத்தம் பண்ண வேண்டிய திசைகள் எல்லாம் போய் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்து முடித்துவிட்டு பிராட்டியோடு திரும்பி வந்து ஆட்சி செய்த பெருமாள் எழுந்தருளி இருக்கும் கோவில் திருவரங்கம். இப்ப திருவரங்கத்தின் அழக பாட்டின் அடுத்த பாதியில வர்ணிக்கிறார். போன பதிகத்துல ஃபாலோ பண்ண அதே ஃபார்முலா தான். திருவடிதன் திருவுருவும் திருமங்கை மலர்கண்ணும் காட்டி நின்று உருவுடைய மலர் நீளம் காற்றாட்ட ஓசலிக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, ஸ்ரீரங்கத்துல நிறைய கருணைதல் பூக்கள் பூத்திருக்கான். கருணைதல் பூங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கருநீல வண்ணத்துல பெருமாள் வண்ணத்திலேயே இருக்கும். அதனால அந்த பூக்களை எல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியறதா, திருவடிதன் திருவுருவம். திருவடினா என்ன அர்த்தம்? பெருமாள் பாதம். அதான் இல்ல, தமிழ்ல அடினா தலைவர்னு அர்த்தம். திருவடினா நமக்கு தலைவரான பெருமாள்னு அர்த்தம். இல்லையே, திருவடினா ஹனுமான கூட சொல்லுவாளே. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. காந்தி அடிகள்னு ஒரு வார்த்தை சொல்றா இல்லையா, காந்தி அடிகள்னா என்ன அர்த்தம்? அவர் யாருக்கா பாதம்னு அர்த்தம்? காந்தி அடிகள்னா காந்தி தலைவர்னு அர்த்தம். ராமலிங்க அடிகளார், குன்றக்குடி அடிகளார் சொல்றா இல்லையா, அடிகள்னா என்ன அர்த்தம்? தலைவர், சுவாமின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துலயும் அடி என்ற வார்த்தைக்கு சுவாமின்னு அர்த்தம். திரு அடினா திருவோடு விளங்கக்கூடிய சுவாமியான பெருமாள்னு அர்த்தம். திருவடி, நம்ம தலைவரான பெருமாள் இருக்காரே, தன் திருவுருவும், அவருடைய அழகான உருவம். திருனா அழகியன்னு அர்த்தம். திருவுருவும், அவரோட அழகான வடிவத்தை இந்த கருணைதல் பூ ஞாபகப்படுத்துறதான். நீலக்கலர் பூவை பாக்குறோம், நீலக்கலர் பெருமாளை பாக்குறோம். திருவடிதன் திருவுருவும், தலைவனான பெருமாளுடைய வடிவம் அப்படியே இருக்கு. திருமங்கை மலர்கண்ணும், திருமங்கைனா லக்ஷ்மின்னு அர்த்தம். ஸ்ரீனா மகாலட்சுமி, அது தமிழ்ல திருன்னு ஆயிருக்கு. தேவிங்கிறதான் மங்கை, ஸ்ரீதேவி திருமங்கை. அந்த ஸ்ரீதேவியான திருமங்கை பிராட்டி இருக்காளே, அவளுடைய மலர் போன்ற கண்கள், அந்த மெல்லிய கண்கள் இருக்கு பாருங்க, அதுவும் கருநீல பூ மாதிரியே இருக்குமா, அந்த கருணைதல் மாதிரியே. ஏன்னா கருநீல வண்ணம் கொண்ட பெருமாளையே பிராட்டி பார்த்துட்டே இருக்கா. இவரையே பார்த்து பார்த்து கருநீல வண்ணம் அவ கண்ணுல ஒட்டின்னு இருக்கான். அதனால திருவடிதன் திருவுருவும், பெருமாளுடைய திருமேனி வண்ணம், அதை பார்த்துட்டே இருக்கக்கூடிய திருமங்கை மலர் கண்ணும், பிராட்டியினுடைய மலர் போன்ற கண்கள், இவற்றை காட்டி நின்று அந்த நிறத்தை நமக்கு நினைவூட்டி காட்டுவது போல. அதாவது இந்த பூக்கள் எல்லாம் பார்க்கும்போது பெருமாள் திருமேனி வண்ணம் இதுதான் காட்டுறதாம், தாயாருடைய கண்களின் நிறம் இதுதான் காட்டுறதாம். அதனால காட்டி நின்று. இன்னொரு அர்த்தம் அதுக்கு எடுத்துக்காட்டாக நின்று, அதாவது உதாரணமாக நின்று, ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு, இல்லஸ்ட்ரேஷனா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி அதற்கு உதாரணமாக உருவுடைய மலர் நீளம். மலர் நீளம்னா நீல மலராகிய கருணைதல் பூன்னு அர்த்தம், அதுதான் மலர் நீளம். உருனா அழகுன்னு அர்த்தம். உரு உடையனா அழகு மிக்கதான, உரு என்ற அழகு மிக்க மலர் நீளம், நீல மலராகிய அந்த கருணைதல் பூக்கள் காற்று ஆட்ட, காற்றடிச்சு பூ ஆட்டி விடுறதாம். நம்ம கையால இப்படி பூ ஆட்டுவோம் பாருங்க, அது போல காற்று ஆட்ட, அப்படியே காத்தடிக்கிறது, பூ ஆட்டி விடுறது. ஆட்ட ஓ சலிக்கும். ஓ சலிக்கும் இல்ல, ஓ பெரியாழ்வா பாடுற, காற்றாட்ட ஓ சலித்தல்னா அசைதல்னு அர்த்தம். ஓ சலிக்கும், ரொம்ப அழகா அசையறதே. அதாவது தாயாருடைய கண்கள் இங்கேயும் எங்கேயும் எவ்வளவு அழகா அசையும். ஓ சலிக்கும், தாயாருடைய கண்களை போல அசையறதே. அது மட்டும் இல்ல, பெருமாளுடைய திருமேனிய அப்படி ஒரு தடவை ஆட்டினா எப்படி இருக்கும்? ஓ சலிக்கும். அது போல காற்றாட்ட ஓ சலிக்கும். அந்த ஓங்கிறது நம்ம ஆங்கிலத்துல வாவ்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி ஆ எவ்வளவு அழகா அசையறது. ஒளி அரங்கமே, இப்படிப்பட்ட நீல வண்ணம் ஒளியாக பரவி இருக்கும் அரங்கமே. ஸ்ரீரங்கத்தை பார்த்தா ஒரே நீல கலரா இருக்கான். ஏன்னு கேட்டோம், ஒரு பக்கம் இந்த கருணைதல் பூலாம் அப்படியே அசைஞ்சுட்டு ஒளி டால் அடிக்கிறது, பெருமாளும் கருநீல வண்ணத்திலேயே இருக்கார், தாயாரும் கருநீல வண்ண கண்ணால ஊரை கட்டாட்சிச்சுட்டே இருக்கா. எல்லாம் நீளமா இருக்கிறதுனால நீல ஒளி நிறைந்த திருவரங்கம். அதனால பாட்டின் 2வது பாதி பெருமாளுடைய வண்ணத்தையும் தாயாருடைய கண்ணின் நிறத்தையும் நமக்கு எடுத்துக்காட்டாக உணர்த்தக்கூடிய அழகான கருணைதல் பூக்கள் காற்று ஆட்டிவிட, அதனால் ஓ சலிக்கக்கூடிய ஒளி வீசும் திருவரங்கம். மரவடியை தம்பிக்கு வான்பணயம் வைத்து போய் வானோர் வாழ, செருவுடைய திசைக்கருமம் திருத்தி வந்து உலகாண்ட
திருமால் கோயில். திருவடிதன் திருவுருவும் திருமங்கை மலர்க்கண்ணும் காட்டி நின்று உருவுடைய மலர் நீலம் காற்றாட்ட ஓசலிக்கும் ஒளி அரங்கமே. மரவடியை தம்பிக்கு வான்பணயம் வைத்துப் போய் வானோர் வாழ செருவுடைய திசைக்கருமம் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோயில். திருவடிதன் திருவுருவும் திருமங்கை மலர்க்கண்ணும் காட்டி நின்று உருவுடைய மலர் நீலம் காற்றாட்ட ஓசலிக்கும் ஒளியரங்கமே. தம்பியான பரதனுக்கு உயர்ந்த பணயமாக தன்னுடைய பாதுகையை கொடுத்துட்டு வானோரை வாழ்விப்பதற்காக போர் புரிய வேண்டிய திசைக்கு போய் அங்கே தன்னுடைய கடமையை எல்லாம் குறைவர நிறைவேற்றி விட்டு அயோத்திக்கு திரும்பி பிரபஞ்சத்தையே ஆட்சி செய்த பிராட்டியின் கேழ்வன் அவன் எழுந்தருளி இருக்கும் கோயில். பெருமாளுடைய திருமேனி வண்ணத்தையும் தாயாருடைய திருக்கண்ணி நிறத்தையும் நமக்கு காட்டி பூக்கக்கூடிய அழகான கருணைதல் பூக்கள் காற்று ஆட்ட அசைந்து கொண்டிருக்கும் திருவரங்கம்ங்கிற க்ஷேத்திரம். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The Lord who gave away his sandals as security to his younger brother and went to the forest to fight against the demons and returned back and ruled the entire universe, now dwells in the temple of Srirangam, where beautiful blue lilies blossom, reminding us of the hue of the Lord's body and the color of goddess's eyes என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்துல அற்புதமான ஒரு கருத்து பெரியாழ்வார் பாட போறார். இந்த சில பாசுரங்கள் சொல்லுவோம் பெரியாழ்வாருடைய முத்திரை உள்ள பாசுரம். இந்த பாசுரத்தெல்லாம் நினைச்சிட்டாலே பெரியாழ்வார் ஞாபகத்துக்கு வந்துருவார்னு. அது போல தன்னடியார் திறத்தகத்துன்னு ஒரு பாசுரம். இதுக்குள்ள பெரிய ரகசியம் இருக்கு. இதை அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மரவடியை தம்பிக்கு வான்பணயம் வைத்து போய் வானோர் வாழ செருவுடைய திசை கருமம் திருத்தி வந்து உலகாட திருமால் கோயில். திருவடி தன் திருவுருவும் திருமங்கை மலர்க்கண்ணும் காட்டி நின்று உருவுடைய மலர் நீலம் காற்றாட்ட ஓசலிக்கும் ஒளியரங்கமே. திருவடி தன் திருவுருவும் திருமங்கை மலர்க்கண்ணும் காட்டி நின்று உருவுடைய மலர் நீலம் காற்றாட்ட ஓசலிக்கும் ஒளியரங்கமே.